வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க என எல்லா வல்ல இறைவனை வேண்டி இன்றைய உங்கள் சிந்தனையில் மக்கள் சேவையே மகேசன் சேவை எனும் தலைப்பில் ஒரு சில சிந்தனை வரிகள். ஒரு முறை ராஜரத்னம் பிள்ளை இசை மேதை, நாதஸ்வர வித்வான் ஜனாதிபதியிடம் பத்மஸ்ரீ விருது வாங்கி வரும்போது பத்திரிகையாளர்கள் அவர்களிடம் கேட்கிறார்கள், இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய மறக்க முடியாத நாளாக இருக்குமே, மகிழ்ச்சியான நாளாக இருக்குமே என்று. அவர் ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஜனாதிபதி அழைத்தார், விருது கொடுத்தார், வாங்கிக்கிட்டு வரேன்னு. அப்போ என்னங்க இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி, இந்த விருது வாங்கினது உங்களுக்கு சந்தோஷம் இல்லை என்றால் என்னதான் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், எதுதான் பெரிதாக நினைக்கிறீர்கள் என்று. அப்போது அவர் சொல்கிறார், நான் வழக்கமாக பெரிய மேடைகள் தான் நாதஸ்வரம் வாசிப்பேன். இந்த திருமணத்திற்கு, காதுகுத்து, இது போன்ற நிகழ்வுகளெல்லாம் நான் நாதஸ்வரம் வாசிப்பது கிடையாது. ஆனால் என்னுடைய நண்பர் அவருடைய அன்பின் காரணமாக அவர் வீட்டு திருமணத்திற்கு நான் நாதஸ்வரம் வாசிக்க சென்றேன். இரவு நேரம் பெண்ணை அழைத்து கொண்டு வரும்போது நாதஸ்வரம் வாசித்து கொண்டு வருகிறேன். இருட்டு நேரத்தில் குருவிக்காரர்கள் என்ற ஒரு 5-6 பேர், அவங்க தான் அந்த கேஸ் லைட்டெல்லாம் பிடிச்சிக்கிட்டு வருவாங்க. அப்படி வரும்போது நான் உச்சக்கட்டத்தில் வாசிப்பதை கேட்ட அந்த குருவிக்காரர்கள் ஒருவர் அந்த கேஸ் லைட் அப்படி தூக்கி போட்டுட்டு சபாஷ் சபாஷ் என்று கை தட்டுகிறார். கேஸ் லைட்டை விழுந்து உடைஞ்சிருது. ஆக என் வாழ்க்கையில் மறக்க முடியாத மிகப்பெரிய உன்னதமான விருது அதுதான் என்று நான் நினைக்கின்றேன் என்று. ஆக நம்மிலும் சிலர் இருக்கிறார்கள், நான் பெரிய சேவை செய்கிறேன், எனக்கு இலக்கியத்தில் செய்கிறேன், எழுத்தில் செய்கிறேன், பொது சேவையில் செய்கிறேன், கல்வியில் செய்கிறேன், எனக்கு எந்த ஒரு விருதும் இல்லையேன்னு. அதெல்லாம் கவலையே படக்கூடாது. இங்கே ஒரு சட்டமே இருக்கிறது. என்னது? ஒரு மறைமுகமான சட்டம். அரசியலில் சேவை செய்பவர்களுக்குத்தான் பரிந்துரைகள். ஆக மற்ற கல்வி, இலக்கியம், எழுத்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். அது கிடைத்தால் சந்தோஷம், கிடைக்கலன்னா மேலே ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கில் நம்முடைய பெயர் என்றும் வரவில் இருக்கிறது என்ற மகிழ்ச்சியோடு சேவை செய்வோம். மக்கள் சேவை மகேசன் சேவை என்று கூறி அடுத்த வாரம் மேலும் இது போன்று ஒரு சிந்தனையோடு சந்திக்கின்றேன். அன்புடன் மு. கணேசன்.